இப்போ ஒரு காரியத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த வாரத்தில் ஒரு காரியத்தை அறிவித்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அமெரிக்கா இல்லை என்றால் இஸ்ரேல் இல்லை என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்கா இல்லைன்னா இஸ்ரேல் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு காரியத்தை கூறியுள்ளார். இது சரியா? அமெரிக்கா இல்லைன்னா இஸ்ரேல் இல்லையா? அப்ப பாருங்க, அவர் சொல்றாரு அமெரிக்கா இல்லைன்னா இஸ்ரேல் இல்லைன்னு சொல்றாரு. இஸ்ரேலை காப்பவர் யார்? தேவனாகிய கர்த்தர். இஸ்ரவேலையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் காக்கிறவர் யார்? தேவனாகிய கர்த்தர். கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறபடினால டொனால்ட் ட்ரம்ப் சொல்வது சரியான ஒரு காரியம் இல்லை என்பதை அமெரிக்காவும் ட்ரம்பும் புரிந்து கொள்ளும். அமெரிக்கா இல்லைனா இஸ்ரேல் இல்லை அப்படிலாம் சொல்வது சரியான காரியம் இல்லை. சரி, கர்த்தர் சொல்லுவோம். ஆகவே இஸ்ரவேலை காப்பவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆகவே அவர் இஸ்ரவேலை காக்கிற தேவனாகிய கர்த்தர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, அப்படியாக இந்த தேசத்தை மக்களை காத்து கொண்டு வருகிறார். ஆகவே இஸ்ரவேல் ஜனமும் இஸ்ரவேல் தேசமும் செய்யறதெல்லாம் சரியா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, தேவனுக்கு முன்பாக அது சரியில்லை. சரி, ஏன் அவர்களை காக்கிறார் என்பதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.